இதற்கு இந்த நீட் தேர்வுக்கு பொதுமக்களாகிய நாங்கள், மாணவர்களாகிய நாங்கள், இளைஞர்களாகிய நாங்கள் போராடுவதற்கு அனுமதி கேட்டா, இன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கியூபா விடுதலை போராட்ட போராளி அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் என்னமா சொல்றாரு? சாலை போராடுவதற்கான இடம் இல்ல. அப்போ ஒரு சினிமா படத்துக்கு போஸ்டர் ஓட்டுவதற்கான இடமா? பாட்டு பாடி கொண்டாடுவதற்கான இடமா? ஜனநாயகன் படம் என்னமோ திருவிழா போல கொண்டாடுங்க சொல்றாங்களே, நீங்க வெடியை மட்டும் ஜனநாயகன் படத்துக்கு நடுரோட்ல வச்சு வெடிக்கலாமா? போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட கேட்டா, இது மாதிரி நீட்டுக்கு மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு, இங்க உள்ள பிரச்சனை பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு போஸ்டர் அடிக்கணும், போஸ்டர் கரெக்டா டிசைன் பண்ணணும், போஸ்டர் ஒட்டா மைதா வாங்கணும், மைதாவை வாங்கி ஒட்டுறதுக்கு ஒரு 4-5 பேர் ஆட்களை பிடிக்கணும், எந்தெந்த சவுத்துல ஒட்டலான்ட்டு கரெக்டா பிளான் போடணும், என்ன வெடி வாங்கலாம், லட்சுமி வெடி வாங்கலாமா, ஒத்த வெடி வாங்கலாமான்னு பிளான் போடணும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஜனநாயக படத்துக்கு. இதுக்கு மத்தியில நீட் தேர்வுக்காக போராடுவது ரொம்ப சில்லித்தனமான ஒரு விஷயம் இவர் சொல்றாரு. இதை விட என்ன தெரியுமா கொடுமை? ஐயா, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் சொல்றாரு, ஜனநாயகன் படம் பாருங்க நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா படம் பார்த்துட்டு முடிச்சு வெளில வரும்போது நல்லா குளுக்கோஸ் பூஸ்ட் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க போல, நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு. தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை கைது செய்த போது இவருக்கு வராத கோபம், ராகுல் காந்தியை கைது செய்த போது அறிக்கை டப்புன்னு ஒரு ட்விட்டர்ல 10 நிமிஷத்துல. இது எப்படி? நீங்கள் யாருக்கானவர்கள்? தமிழக மக்களுக்கானவர். நீங்க தமிழக மக்களுக்காக முதலமைச்சர் ஆனீங்களா, இல்ல ராகுல் காந்தி குடும்பத்திற்காக நீங்க முதலமைச்சர் ஆனீங்களா? சொல்லுங்க. செப்டம்பர் 27க்கு பிறகு ஒரு முறை கூட இவர் பிஜேபி அரசை அவர் கண்டிக்கவே இல்லை. ஏன்னா ஸ்கிரிப்ட் பேப்பர்ல பிஜேபியை நீங்க கண்டிக்கணும்னு எழுதியிருந்தா கூட அண்ணன் விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையை பத்தி பேச மாட்டார். ஏன்? இவருடைய குடுமி ஐயா மோடி அவர்கள்ட்ட இருக்கு. உள்ள மாணவர்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு வராங்க. ஆனா அந்த ஒன்றிய அரசு போராடுகின்ற மாணவர்களை தொடர்ச்சியாக கைது செய்து அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை இந்த நீட்டு தேர்வுக்காக பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த நீட்டு தேர்வு எனக்கு வேணாம்னு சொல்லி தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த நீட்டு திட்டத்தை கொண்டு வந்தவங்களே இன்னைக்கு போராட்டத்துல கலந்துகிட்டு இந்த நீட் திட்டம் எனக்கு வேணாம், நான் மாணவர்களுக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லி வேஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நீட் திட்டத்தை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். இதை செயல்படுத்தியது யார்? பாஜக. இதற்கு ஆதரவு தெரிவித்தது யார்? அதிமுக, திமுக. ஆனா இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக இவங்க ஒட்டுமொத்த பேர் இருக்கு. இவங்க ஒட்டுமொத்த பேர் இன்னைக்கு இளைஞர்களை ஆதரிக்கும் விதமாக இன்னைக்கு இளைஞர்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நீட்டு கொண்டு வந்த பொழுது இந்த எல்லா கட்சிகளும் அமைதியாகத்தான் இருந்தது. அன்னைக்கு ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இந்த நீட்டை எதிர்த்தது. அன்றைக்கு ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான், தமிழ் மகன் என் பெரியப்பா சீமானவர்கள் ஒருத்தாள் மட்டும்தான் இந்த நீட் திட்டத்தை எதிர்த்தார். அன்னைக்கு இது துணிஞ்சு கேட்பதற்கு ஒரு ஆளுக்கும் இந்த நாட்டுல தெம்பு திராணி கிடையாது. இவரு அண்ணன் விஜய் அவர்கள் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்துட்டா நான் நீட்டை ஒழிச்சிருவேன். திமுக சொன்னாங்க என்னட்ட ஒரு ரகசியமான சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக கடந்த 5 வருஷத்துல நம்மளை ஏமாத்திட்டாங்க. ஆனா அந்த சீக்ரெட்டை விட என்னட்ட மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் இருக்கு, நான் வச்சிருக்கேன், எனக்கு விசிலுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேட்டாங்க. தன்னுடைய 2வது விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய தங்கை வித்யா இறந்தது போல இருந்தது, தங்கை அனிதா இறந்தது, அந்த அளவுக்கு இந்த துயரை என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னாங்க. ஆனா இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 4 மாணவர்கள் இந்த நீட் தேர்வுக்காக உயிர் நீத்திருக்கிறாங்க. ஆனா அதை பத்தி ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. அதை பத்தி இங்க எந்த ஊடகமுமே போடல. தன்னுடைய கையால எப்படி தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் மிச்சம் சாப்பிட்டு இருக்கிறாரு பாருங்க, எப்படி கொடை பிடிச்சி ரோட்ல நடந்து போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஊடகமும் பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாங்கள்லாம் கொடையை கையில பிடிச்சிட்டு போவாம வாயில கடிச்சிட்டு போறோமா? மக்கள் எப்படி போராடிட்டு இருக்காங்க, மாணவர்கள் வீதியில இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க, அதை பத்தி பேசுவதற்கு துப்பல்ல. ஒரு சட்டமன்றத்தில் போய் அப்பாவை காணும் பொண்டாட்டியை காணும்னு சொல்லி பேசி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இந்த திமுக, அதிமுக, தாவேக, இந்த 3 கட்சி. இந்த ஆட்சியாளர்கள் நமக்கானவர்களா? காங்கிரஸை இந்த நிலத்தில் நீட் தேர்வை இந்த நிலத்தில் கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் யாரோட கூட்டணி வச்சிருக்கு? அதே காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கு. திமுக, அதிமுக போல இந்த தமிழக வெற்றி கழகமும் ஒரே குட்டையில் உருண மட்டை தான். இதற்கு இந்த நீட் தேர்வுக்கு பொதுமக்களாகிய நாங்கள், மாணவர்களாகிய நாங்கள், இளைஞர்களாகிய நாங்கள் போராடுவதற்கு அனுமதி கேட்டா, இன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கியூபா விடுதலை போராட்ட போராளி அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் என்னமா சொல்றாரு? சாலை போராடுவதற்கான இடம் இல்லை. அப்போ ஒரு சினிமா படத்துக்கு போஸ்டர் ஓட்டுவதற்கான இடமா? பாட்டு பாடி கொண்டாடுவதற்கான இடமா? ஜனநாயகன் படம் என்னமோ திருவிழா போல கொண்டாடுங்க சொல்றாங்களே, நீங்க வெடியை மட்டும் ஜனநாயகன் படத்துக்கு நடுரோட்ல வச்சு வெடிக்கலாமா? ஐயா, இது யாரு டாடி விட்டு ரோடு இல்லை. சாலை இது மக்களுக்கானது, தமிழக மக்களுக்கானது, இளைஞர்களுக்கானது. இந்த நாடு யார் வேணா போராடலாம். வாரம் சனிக்கிழமை உங்கள் அண்ணன் ரோட் ஷோ நடத்தினாரே, அப்ப மட்டும் இந்த சாலை யாருக்கானது சொல்லுங்க? வாரம்
ரோட் ஷோ நடத்தி 41 பேரை கொண்டு போட்டு எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சிருந்தீங்களே, அது இன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார்ல, இந்த ஆணவ பேச்சு பேசுறாருல, சாலை என்பது போராடுவதற்கான இடம் இல்லைன்னு. அன்னைக்கு சிபிஐ இவர் தேடவே இல்லை, ஆனா இவரா போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு நான் ஒளிஞ்சிருக்கேன் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னாலுதான். இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு, போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட கேட்டா இது மாதிரி நீட்டுக்கு மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு, இங்க உள்ள பிரச்சனை பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு போஸ்டர் அடிக்கணும், போஸ்டர் கரெக்டாக டிசைன் பண்ணணும், போஸ்டர் ஒட்ட மைதா வாங்கணும், மைதாவை வாங்கி ஒட்டுறதுக்கு ஒரு 4-5 பேர் ஆட்களை பிடிக்கணும், எந்தெந்த சவுத்தில் ஒட்டலான்ட்டு கரெக்டாக பிளான் போடணும், என்ன வெடி வாங்கலாம், லட்சுமி வெடி வாங்கலாமா, ஒத்த வெடி வாங்கலாமான்னு பிளான் போடணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஜனநாயக படத்துக்கு. இதுக்கு மத்தியில் நீட் தேர்வுக்காக போராடுவது ரொம்ப சில்லித்தனமான ஒரு விஷயம் இவர் சொல்கிறார். இதை விட என்ன தெரியுமா கொடுமை, ஐயா தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் சொல்கிறாரு, ஜனநாயகன் படம் பாருங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா படம் பார்த்துட்டு முடிச்சு வெளில வரும்போது நல்லா குளுக்கோஸ் பூஸ்டெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க போல, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறது. மாணவர்களை இந்த அரசு கைது செய்து நீட் தேர்வுக்காக போராடுனா கைது செய்கிறது இந்த தமிழக வெற்றி கழகம் அரசு. ஆனால் இவர் என்ன தெரியுமா, பக்கத்து வீட்டில் உள்ளவனுக்கு அடிச்சப்போ இவருக்கு கோபம் வரல, பக்கத்து தெருவில் உள்ள மேலே கல்லை தூக்கி போட்டால் இவருக்கு கோபம் வருது. தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை கைது செய்த போது இவருக்கு வராத கோபம், ராகுல் காந்தியை கைது செய்த போது அறிக்கை டப்புன்னு ஒரு ட்விட்டர்ல 10 நிமிஷத்துல. இது எப்படி? நீங்கள் யாருக்கானவர்கள்? தமிழக மக்களுக்கானவர். நீங்க தமிழக மக்களுக்காக முதலமைச்சர் ஆனீங்களா, இல்ல ராகுல் காந்தி குடும்பத்திற்காக நீங்க முதலமைச்சர் ஆனீங்களா? சொல்லுங்க, இது யாருக்கான ஆட்சி? இந்த நாட்டினுடைய இளைஞர்களுடைய சிந்தனை சிதைத்து கொண்டிருக்கின்றது இந்த தமிழக வெற்றி கழகம். ஒரு பக்கம் ஜனநாயகத்தை காப்பாத்தன்னு சொல்லி இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் எனக்கு ஜனநாயக டிக்கெட் எப்படியாச்சும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. எவ்வளவு கேலி குத்தா இருக்கு இந்த நாடு. என் அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உலகிலேயே அதிக மணி நேரம் வாசிக்கின்ற நாடு எது தெரியுமா? இந்தியா தான். ஒரு வாரத்திற்கு 10 மணி நேரம் 48 நிமிடங்கள் இந்தியர்கள் வாசிக்கிறாங்க. அதுல எத்தனை மணி நேரம் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் வாசிக்கிறாங்க, புத்தகம் வாசிக்கிறாங்க, இந்தியாவில் உள்ள புத்தகங்கள் வாசிக்கிறாங்க தான் இங்கே கேள்விக்குரிய. இங்கே வார இறுதியில் யாரும் லைப்ரரி போய் புத்தகம் படிப்போன்னு இல்லை, எல்லாம் வார இறுதியானா ஒரு நடிகருடைய போஸ்டருக்கு பாலாபிஷேகம் செய்ய போயிடலாம். உங்களை நண்பா நண்பி ரத்தமே உறவே என்று சொல்கிறார்களே அந்த நடிகர், தன்னுடைய பிறந்த நாளுக்கு தன்னுடைய புகைப்படத்துக்கு பாலுத்த சொல்லுவார், தன்னுடைய பிறந்த நாளுக்கு கேக் வெட்ட சொல்லுவார், தன்னுடைய பிறந்த நாளுக்கு ரத்தம் கொடுக்க சொல்லுவார், மறக்காம என்னுடைய இயக்கத்தில் வந்து எல்லாரும் சேருங்கன்னு சொல்லுவார், மறக்காம நான் செய்யற தவறுகளுக்கெல்லாம் முட்டு கொடுங்கன்னு சொல்லுவார். ஆனால் மறந்தும் கூட ஒரு புத்தகத்தை பற்றியோ ஒரு புரட்சியாளனை பற்றியோ தமிழ்நாட்டில் நடக்கிற சிக்கலை பற்றியோ ஒரு பொழுதும் அவர் பேச மாட்டார். ஏன்? ஸ்கிரிப்ட் பேப்பர்ல இந்த பிரச்சனையெல்லாம் எழுதியிருக்காது, அதனால இவர் பேச மாட்டார். செப்டம்பர் 27க்கு பிறகு ஒரு முறை கூட இவர் பிஜேபி அரசை இவர் கண்டிக்கவே இல்லை. ஏன்னா ஸ்கிரிப்ட் பேப்பர்ல பிஜேபியை நீங்க கண்டிக்கணும்னு எழுதியிருந்தா கூட அண்ணன் விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையை பத்தி பேச மாட்டார். ஏன்? இவருடைய குடுமி ஐயா மோடி அவர்கள்ட்ட இருக்கு. இன்றைக்கு அந்த கரூர் பிரச்சனை, கரூர் வழக்கு இன்றைக்கு வரைக்கும் போய் கொண்டிருக்கிறது. அதனால தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கின்ற 0 சீட்டு நாம் தமிழர் கட்சி, நீங்கள் சொல்கின்ற ஒத்த சீட்டு கூட ஜெயிக்காத நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு தெருவில் வந்து மாணவர்களுக்காக நின்று இந்த களத்தில் போராடி கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு எந்த கட்சிகளும் இன்றைக்கு மாணவர்களுக்கு துணையா குரல் கொடுக்க இன்றைக்கு எந்த கட்சிகளும் இல்லை. ஐயா விவேகானந்தர் சொல்றாங்க, இனம் ஒரு 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த தேசத்தை நாங்கள் மாற்றி காமிக்கிறோம் அப்படின்னு. இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைஞர்கள் இந்த இடத்தில் கூடி நிற்கின்றோம். இனியாவது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நாங்கள் இந்த தமிழ் தேசத்தை மாற்றி அமைக்கின்றோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்த்தாய் வாழ்க, தமிழ் பிரபாகரன் வாழ்க.